Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 10 நிமிஷத்துல சட்டுன்னு ஒரு ஹெல்தியான ரெசிபி செய்யறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே மறக்காம கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்றைக்கி ரெசிபிக்கு ஒரு பவுலில் வந்து பாசிப்பயிறு, கருப்பு உளுந்து, பச்சரிசி இல்லைனா புழுங்கல் அரிசி, நான் இன்றைக்கி சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அலசிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து 3 பங்குக்கு வந்து நம்ம 6 பங்கு தண்ணி வைப்போம். பட் ஆனால் அதை விட வந்து ஒரு 4 கப்பு இல்லைனா 5 கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். நான் டோட்டலாக 10 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அது வந்து ஒரு 10 விசில் வரைக்கும் நம்ம வச்சிடணும். உப்பு வந்து லைட்டாக ஒரு அரை உப்பாக மட்டும் போட்டுக்கோங்க, மொத்தமாக போடணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி 10 விசில் அளவுக்கு விட்டு நல்லா குலைவாக வேக வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ 3 கப்பை நம்ம எடுத்துருக்க பொருளுக்கு வந்து ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். அது கருப்பட்டி இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் 1 கப் அளவுக்கு. இன்னும் இனிப்பு வேணுன்றவங்க இன்னும் ஒரு அரை கப்லேருந்து 1 கப் வரைக்கும் கூட போட்டுக்கலாம். அப்புறம் 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா பொங்கல் மாதிரி செமி லிக்விடாக இருந்திருக்கும். இதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 கப்பு 2 கப்பு வந்து தண்ணியை எக்ஸ்ட்ரா வச்சு நல்லா குலைவாக வச்சு அந்த கஞ்சி பதத்துலேயும் நம்ம இதை குடிக்கலாம். லேடிஸ் வந்து இதை வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து சாப்பிட்டு இருந்தோம்னா பேக் பெயின், அப்புறம் இந்த ஜாயிண்ட்லாம் இருக்க பெயின்ஸ் இதெல்லாமே வந்து இருக்காது. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.